மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் என்னென்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், அனுஷ்டானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றுவிட்டேன், அதனால என்னுடைய வாழ்க்கையில் நான் 10 வருடம் 20 வருடம் 40 வருடம் எல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பிரயாணம் பண்ணிவிட்டேன், எனக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அநேகர் பார்த்திங்கன்னா தேவனுடைய வழியை விட்டு விலகுகிறவர்களாக காணப்படுவதை நாம் நன்றாக அறியலாம். ஒரு காலத்தில் நட்சத்திரங்களை போட்டு பிரகாசிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு என்னென்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு காலத்தில் ஆண்டவருடைய வருகை இன்று இருக்குமா நாளை இருக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்ததான இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் இன்றைய நாட்களில் சத்துருவாகிய பிசாசானவன் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வை உண்டு பண்ணி போதும் 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 கர்த்தாவே போதும் கர்த்தாவே, எப்படி எலியா போதும் என்று தன்னுடைய பயணத்தை அவன் முடித்துக்கொள்ள வகை பார்த்தானோ அதே மாதிரி தங்களுடைய ஆவிக்குரியதான வாழ்க்கையில் போதும், என்னுடைய ஓட்டம் எல்லாம் போதும் என்று சொல்லி அவங்க பெற்ற ரட்சிப்பை கூட இழந்த நிலைமையில் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு காலத்தில் சர்ச்சே கெதி என்று கிடந்ததான அவருடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி தேவனை மற்றவர்களுக்கு சமமாக அவர்களை எல்லாம் உயர்த்தி வைத்து அவர்களையும் அவருடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் என்னென்னா போதும் ஆண்டவரே போதும் ஆண்டவரே, நான் என்னென்னா இவ்வளோ நாட்களாக ஆலயத்துக்கு வந்தது போதும், தேவனுக்காக வேண்டிய கிரியை செய்தது போதும், நான் ஜெபித்தது போதும், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் தேவனுக்கு அர்ப்பணம் செய்தது போதும் என்று இப்படிப்பட்டதான ஒரு லிமிட்டோடு அநேகர் காணப்படுவதை நம்ம நன்றாக அறியலாம். அவருடைய வாழ்க்கையில் சோர்ந்து போனதான ஒரு நிலைமை நிமித்தமாக மொத்தத்தில் சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு பின்மாற்றமான ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருப்பதை நாம் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளாக இந்த வார்த்தையை சொன்னது பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள் நடக்கப் போகிறதான காரியங்களை குறித்து அந்த 24ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அதில் ஒரு காரியம் தான் என்னன்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவானு. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அனுஷ்டானம் எடுத்திருக்கலாம், ஆனாலும் நம்முடைய ஆயுசு வரை இல்லாவிட்டால் ஆண்டவருடைய வருகை வரை தேவனுக்குள்ளாக நாம் நிலைத்து நிற்கிறோமா என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். வேதத்திலேயே அநேக பரிசுத்தவான்களை பார்க்கலாம். அநேக பரிசுத்தவான்களை தேவன் வல்லமையாக எடுத்து யூஸ் பண்ணினவர்களை குறித்து கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய முடிவு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஓட்டம் பார்த்தீங்கன்னா ஜெயமாக காணப்பட வேண்டும். எங்கு நம்ம ஆரம்பித்தோமோ ஆவிக்குரிய ரீதியில் எங்கே ஆரம்பித்தோமோ அதே ஆவிக்குரிய ரீதியில் கடைசி வரை நம்முடைய ஓட்டம் காணப்பட வேண்டும். இடையில என்னன்னா பல காரியத்துக்காக பல விதமான சூழ்நிலை நிமித்தமாக நாம் தேவனை விட்டு வழிகளுக்கு போய்விடுவோமே, ஆனால் நாம் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கலாம், அதை கேட்டதான பலனை தேவன் நமக்கு இந்த உலகத்திலே கொடுத்துருப்பாரு. அதனால வேண்டி மறுமையில் அவர் என்னன்னா நமக்கு உடனே பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணுன்ற, அதாவது கடைசி நாட்கள் இல்லை தேவனுக்குள்ள இல்லாமல் பின்மாற்றத்தில் போனவர்களுக்காக வேண்டி தேவன் அதுக்காக வேண்டி நம்முடைய வாசஸ்தலத்தில் அவர் ஆயத்தம் பண்ணி அவர் கொடுக்க போகிற தேவன் அல்ல என்பதை நன்றாக அறிந்து கொள்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்னையருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய ஓட்டம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயமாக நடந்து கொண்டிருக்குது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிவதை நாம் நன்றாக அறியலாம். அதற்கு உதாரணமாக இந்த கால வேளையில் நாம் எடுத்துக்கொள்வது ஆசா என்றதான ஒரு ராஜாவை குறித்து நாம் இந்த கால வேளையில் சிந்திக்கலாம். அதாவது ஆசாவினுடைய பரிதாபமான வீழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக காணப்படும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்காக வேண்டி என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசா பாருங்க, தேவனுக்காக வேண்டி அநேக காரியங்களை செய்தவன். இன்றைக்கு பாருங்க, உலகத்தில் அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது நட்சத்திரங்களை போன்ற பிரகாசிக்கப்பட்டதான அநேகர் தேவனுடைய வழியை விட்டு பின்வாங்கி போனதையெல்லாம் நாம் நன்றாக அறியலாம்.
உதாரணமாக லோத்தின் மனைவியை கூட எடுத்துக்கொள்ளலாம். லோத்தின் மனைவி பாருங்க, அதாவது என்னன்னா சோதோமோரா பட்டணத்தை தேவன் அழிக்கப் போகிறார். அதே நேரத்தில் தூதர்களை தேவன் அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். லோத்தின் மனைவி தூதர்களை ஏற்றுக்கொண்டு தூதர்களுக்கு ஆகாரம்லாம் கொடுத்து அவருடைய வீட்டிலேயே வைத்திருக்கிறார். அந்த தூதர்களும் என்னன்னா நாளைய தினத்தில் அழிக்கப் போகிறார், அதனால வேண்டி நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்கன்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த லோத்தின் மனைவி பாருங்க, அவர்களுக்கு தூதர்களுக்கு எதிராக வந்ததாங்கன்னா அந்த ஜனங்களுக்கு குருட்டாட்டம் பிடிப்பதை எல்லாம் கண்கூடாக பார்க்கிறாள். அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய அக்கிரமத்தை எல்லாம் லோத்தின் மனைவிக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்டதான அநேக காரியங்களை அறிந்திருந்ததான லோத்தின் மனைவி, ஆனால் அடுத்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவள் புறப்படுவதற்கு அவள் ஆயத்தமாகவே இல்லை. அது அப்படி இருந்தும் தேவன் ஆபிரகாமினுடைய விண்ணப்பத்தின் நிமித்தமாக லோத்தையும் லோத்தினுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் கையை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்தும் பார்த்தீங்கன்னா லோத்தினுடைய மனைவினால் அதை விட்டு வெளியே வர முடியல. பின்னிட்டு பார்க்காம நீ ஜீவனத்தை ஓடிக்கொண்டு தான் தூதர்கள் சொன்னது. ஆனால் அவள் என்னென்னா பின்னிட்டு பார்த்தா சோதோமோரா பட்டணத்துக்கு என்ன நேரிடுமோ என்று இன்று வரை அவள் உப்பு துணாக நின்று கொண்டிருக்கிறார். இப்போ தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில எப்படியா பார்க்கலாம். தேவனை எடுத்து நம்ம நினைக்கலாம், தேவன் இவ்வளவு தூரம் நன்மையான காரியங்கள் செய்தவர், ஏன் இப்படிப்பட்ட காரியத்தில் தப்பு வைக்க கூடாது என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தைக்கு என்னன்னா முற்றிலுமா நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு தேவையான பலன் நமக்கு இல்லாவிட்டாலும் பலனை தேவனிடத்தில் கேட்டால் தேவன் தருவார், அதுலேருந்து ஒரு விடுதலை தருவார். ஆனால் நம்ம அதை விட்டு நம்முடைய செய்கையின்படியே இதில் என்ன வந்துடுது என்று நம்ம செய்வோமானால் நம்முடைய நிலைமை பார்த்தீங்கன்னா பரிதாபமாக தான் இருக்கும். அவளால் நிற்க முடியவில்லை என்பதை நம்ம நன்றாக அறியணும். யூதாஸ் கூட எடுத்துக்கொள்ளுங்க. தேவனால் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். யூதாஸை கொண்டு தேவன் அநேக காரியங்கள் செய்தார். ஆனாலும் யூதாஸ் தேவனை காட்டி கொடுத்து கடைசி நேரத்தில் பாருங்க அவன் நான்கு கொண்டு அங்கிருந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து இறந்து போனான் என்று பார்க்கிறோம். அவன் பாருங்க அவனை குறித்து பேருக்கு சொல்ல எங்களில் அவன் ஒருவனாக எண்ணப்பட்டவன் தான், ஆனால் அவனுடைய நிலைமை இப்படியா போய்விட்டது என்று. அன்பு தேவனுடைய அப்படியே அவன் பாருங்க முடிவு பரியந்த நிலைத்து நிற்கக்கூடியதான யூதாசினுடைய வாழ்க்கையில் சத்துரு பார்த்தீங்கன்னா இப்படியா போது அநேக காரியங்களை செய்தது நன்றாக அறியலாம். இன்னும் சொல்லப்போனால் சிம்சனுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். நசரேய விரதம் இருந்தவர் சிம்சனை கொண்டு ஆண்டவர் இன்னும் மேலே பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய அவனை கொண்டு யூஸ் பண்ணுவதற்காக சிம்சனை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் சிம்சன் தன்னுடைய ஆரம்ப ஸ்டேஜ் அவனுடைய வாழ்க்கை நன்றாக தான் இருந்தது. ஆனால் போக அவனுடைய வாழ்க்கை பின்மாற்றத்தில் போனது நிமித்தமாக இன்னைக்கு என்னன்னா கண்ணு தெரியாமல் மாவு அரைச்சிக்கிட்டு சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவன் பார்த்தீங்கன்னா சத்துருவாக மடிந்து போகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதெல்லாம் எதற்காக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரியதான ஜீவியம் போதும் என்று சொல்லி நாம் பின்மாற்றத்தில் போகிறவர்களாக காணப்படக்கூடாது. இந்த ஆசா ராஜாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாக 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதாக செய்தான். யெரொபெயாம் ராஜாவுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அபியாவுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அபியாவுக்கு பிற்பாடு ஆசா ராஜாவாகிறான். அவன் பார்த்தீங்கன்னா ஆசா ராஜாவான பொழுது தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நன்மை செம்மையுமானதாக செய்து கொண்டு மொத்தத்தில் பார்த்தோமானால் ஆசா ராஜா தேவனையை சார்ந்து கொண்டு எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா அவன் கிரியை செய்கிறவனாக காணப்பட்டான். 2 நாளாக 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட பாருங்க. அது நிமித்தமாக அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டதை நிமித்தமாக கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை பார்த்தீங்கன்னா எங்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார். வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதுனா அந்த வருஷத்தில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாமல் இருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்ததுனால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். பாருங்க, தேசம் அமைதியா இருந்தது நிமித்தமாக அவன் யூதாவுக்கு ராஜா அவன் என்னன்னா தன்னுடைய
ராஜபாரத்தில் என்னென்ன கட்ட வேண்டுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டுனா அதுக்கு ஏற்ற வகையில் தேவன் வாய்க்கை செய்தார். எந்த விதமான தடை இல்லாதபடிக்கு எல்லாமே சரியாக தான் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தார் வருகிறாங்க. நாட்களில் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியர் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறாங்க. 35 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆசா ராஜா தேவனை சார்ந்து கொண்டான். அவனுடைய காலங்களில் ஒரே அமைதி, சமாதானம், யுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை. 35ஆம் வருடத்துல எத்தியோப்பியர் அவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி வருகிறாங்க. எத்தியோப்பியர் என்னன்னா எத்தனை லட்சம் பேர்? அவங்க 10 லட்சம் பேர். இவன்கிட்ட இருக்கிற பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு கம்மியான உள்ளாங்க தான். அவங்கன்னா 10 லட்சம் பேர். எத்தியோப்பியர் ராஜா சேரா என்பவன் 10 லட்சம் பேர்த்தோட 300 ரதங்களோட அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருகிறான். ஆனால் யுத்தத்துக்கு வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆசா ராஜா பாருங்க தேவனே சார்ந்து கொண்டான். எல்லா காரியத்திலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, என்ன காரியம் நடந்தாலும் சரி, உடனே பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் போகிறது தான் அவனுடைய விண்ணப்பமாக இருந்தது, வேண்டுதலாக இருந்தது. இப்படிப்பட்டதான எத்தியோப்பியர் அவனுக்கு விரோதமாக வந்த பொழுது அவன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான், விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். அப்போ 17 ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே 11 ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி மலபுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்த உங்களுக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதிரும் என்று அவன் ஒரு விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா ஏறெடுக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைல இப்படிப்பட்டதான அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டது நிமித்தமாக கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைத்து அது 10 லட்சம் பேர் வந்தாருன்னா எத்தனை லட்சம் பேர் நமக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தாலும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது அவளுக்கு லேசான காரியம். உண்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நேராக நாங்கள் நிற்கிறோம். நீர் எங்களுக்கு துணை நில்லும் என்று அவன் ஒரு விண்ணப்ப ஜெபத்தை தேவனிடத்தில் ஏறெடுக்கிறான். தேவன் பார்த்தீங்கன்னா அந்த யுத்தத்தில் ஆசா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த காலவேளையில் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் இப்படியாக ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறாரா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பிட்டதான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது ஏன் தேவன் கேட்க முடியாமல் காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அதற்கு முன்பாக அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 17ஆம் வசனத்தில் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்தது நிமித்தமாக அவன் கேட்டதை எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் வாய்க்கை செய்கிற தேவனாக இருந்தார். அவனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். அவன் அநேக காரியங்களை எல்லாம் தேவனிடத்தில் கேட்டு அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கிறவனாக இருந்தான். இப்படிப்பட்டதான ஆசாவினுடைய வாழ்க்கையில பாருங்க தேவன் இப்படிப்பட்டதான ஜெயத்தை கொடுத்து எங்கேயும் ஒரு சமாதானத்தை கொடுத்து எங்கேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான சத்தமும் இல்லாமல் எந்த விதமான யுத்தமும் இல்லாமல் இருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பின்மாற்றமாக மாற பண்ணினது என்பதை நாம் நன்றாக அறியலாம். இந்த ஆசா பாருங்க தேவனையே சார்ந்து கொண்டதான இந்த ஆசா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தார் யுத்தத்துக்கு வர்றாங்க. அதாவது பாஷா என்பவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறான். பாஷா என்பவன் பார்த்தீங்கன்னா 15:2 அதுலேயே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இவன் என்னன்னா ஜெயம் எடுத்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவன் மூலமாக ஆண்டவர் என்னன்னா ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனியா மூலமாக பேசுகிறான். அதை பற்றி பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் இருக்கும். அப்போது என்னன்னா இவன் பின்மாற்றத்தில் போகிறதான நிலைமையில காணப்படும் பொழுது தேவன் தீர்க்கதரிசி ஆகிய அனனியா
அசரியா என்பவனை அனுப்பி பார்த்தீங்கன்னா தேவன் எச்சரிக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று பார்த்தீங்கன்னா அனனியா தீர்க்கதரிசியின் மூலமாக, அசரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் எச்சரிக்கிறார். அன்பு தேவனுடைய இன்னைக்கு பாருங்க, அவன் தேவனை சார்ந்து கொண்டு தேவனை விட்டு எல்லா காரியத்திலும் தேவன் சமாதானத்தை கொடுத்து கேட்டதையெல்லாம் கொடுத்து கேட்டதையெல்லாம் தேவன் என்னன்னா வாக்கிய பண்ணினது நிமித்தமாக அவனுடைய இருதயம் கர்வம் கொண்டு அவன் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு வழி விழுகிறவனா காணப்படும் பொழுது அந்த அசரியா ராஜா அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் தேவனை விட்டு விட்டீர்களானா அவர் உங்களை விட்டு விடுவார் என்று. இப்படிப்பட்டதான காரியங்கள் அவனுக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிப்பாக வருகிறது. தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிறார். ஆனால் அந்த தீர்க்கதரிசியினுடைய பேச்சை கூட அவனால் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட முடியவில்லை. அடுத்ததாக அவனுக்கு அடுத்தாப்புல ஒரு ராஜா அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருகிறான். பெண்ணிநாத் என்றதான ராஜா யுத்தத்துக்கு வரும்பொழுது அவன் பார்த்தீங்கன்னா பெண்ணிநாத்து தானே பாஷாங்கிறதான ராஜா யுத்தத்துக்கு வருகிறான். யுத்தத்துக்கு வரும்போது அதாவது முதல்ல 10 லட்சம் பேர் யுத்தத்துக்கு வந்ததான அந்த ஜனங்கள் யுத்தத்துக்கு வந்த பொழுது தேவனையை நோக்கி பார்த்ததான இந்த ஆசா, தேவனையே சார்ந்து கொண்டதான இந்த ஆசா, தேவனுமாக தன்னுடைய ஜீவிதத்தை உத்தமமாக காணப்பட்டதான இந்த ஆசா, இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பாஷா ராஜா யுத்தத்துக்கு வரும்பொழுது அவன் பெண்ணிநாத் என்றதான ஒரு ராஜாவை அவன் சார்ந்து கொள்வதை நன்றாக அறியலாம். அதாவது என்னன்னா மனுஷரை சார்ந்து கொள்கிறான். மொத்தத்தில் சொல்லப்போனா அவன் என்னன்னா தேவனை சார்ந்து கொள்வதை விட்டு அவன் பார்த்தீங்கன்னா மனுஷரை சார்ந்து கொள்கிறவனாக இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஒரு காலத்தில் தேவனுக்கு நம்ம அநேக காரியங்களை ஜெபித்தோம், விண்ணப்பித்தோம். தேவனுக்கு எல்லாம் உடனே பதிலை கொடுத்தாரு. நம்ம நினைப்பிற்கும் வேண்டிக்கொள்ளுக்கும் மிகவும் அதிகமாக நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் கிரியை செய்தாரு. நம்ம என்னென்ன காரியெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதையெல்லாம் தேவன் கொடுத்து கொண்டிருந்தா அப்போ எல்லாம் நம்ம தேவனை தவிர வேற ஒருவரும் கிடையாது எனக்கு என்று அவரே நம்ம பற்றி கொண்டு அவரே நம்ம இருக பிடித்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து எப்படி இந்த ஆசாவுடைய ராஜ்யபாரத்தை நிலைவர பண்ணினாரோ அதே மாதிரி என்னன்னா நம்முடைய குடும்பத்தை நிலைநாட்டி நம்முடைய குடும்பத்தை சமுதாயத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து எந்த விதமான சத்துரு நமக்கு எதிராக எழும்பாதபடி தேவன் பாதுகாத்து வந்தார். அப்பொழுது எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனை சார்ந்து கொண்டோம். ஆனால் இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்ற பிற்பாடு இன்னைக்கு நமக்கு எதிராக சில பிரச்சனை வரும்பொழுது, சில போராட்டம் வரும்பொழுது, சில காரியங்கள் நமக்கு எதிராக நேர்மாறாக நடைபெறும் பொழுது நாம் யாரை சார்ந்து கொண்டு உள்ளோம்? ஒரு காலத்தில் இருந்ததான தேவன் மேல இருந்ததான அன்பு எங்க போச்சு? தேவன் மேல இருந்ததான விசுவாசம் எங்க போச்சு? தேவன் மேல இருந்ததான அதாவது என்னன்னா விசுவாச கிரியைகள் எல்லாம் எங்க போச்சு? இன்னைக்கு பாருங்க, விசுவாசம் நம்பிக்கை தேவன் மேல உள்ளதான நம்பிக்கை எல்லாம் இழந்ததான ஒரு நிலைமையில காணப்படுகிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரியதான ஓட்டம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நம்முடைய ஆவிக்குரியதான ஓட்டம் இந்த ஆசாவை போல நம்ம பரிதாபமான ஒரு ஓட்டமாக நாம் காணப்படக்கூடாது என்பதற்காக தான் தேவன் இந்த காலவேளையில நம்மளோட பேசி எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நாம் என்னன்னா இப்பிரபஞ்சத்துக்காக நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களானால் எல்லா மனுஷரை பார்க்கணும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக காணப்படுவோம். இவன் பாருங்க, இரண்டாவதாக அவனுக்கு எதிராக பாஷா என்றதான ராஜாவை வந்த பொழுது அவன் பெண்ணிநாத் என்றதான ஒரு ராஜாவை அவன் சார்ந்து கொண்டான். மொத்தத்தில் சொல்ல போனா மனுஷர் மேல பார்த்தீங்கன்னா அவன் நம்பிக்கை வைத்தான். அன்பு தேவனுடைய பிள்ளை எத்தனையோ காரியத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில ரசிக்கப்பட்ட புதிதில் நம்முடைய விண்ணப்பத்தெல்லாம் கேட்டு நமக்கு எவ்வளோ ஏராளமான நன்மைகளை எல்லாம் தேவன் செய்து கொண்டு வந்தார். இன்று வரை கூட செய்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை அவ்வப்போது யார் மேல வைத்துக் கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு அநேகருடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா மனுஷர் மேல பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தர் மேல நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் அவன் பாருங்க, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பான கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்படுறது. அன்பு தேவனுடைய இப்படிப்பட்டதான தேவன் மேல நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் விட்டுவிட்டு மனுஷரை நாம் சார்ந்து கொண்டு போகிறோமோ, ஒரு காலத்துல கர்த்தரே எது என்று நம்ம இருந்ததான நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு என்னன்னா, அந்த அவர்களே என்ன உதவி செய்வார்கள், இவர்கள் என்ன உதவி செய்வார்கள், அரசாங்கம் என்ன உதவி செய்யும், இன்னும் மற்றவர்கள் உடன்பிறப்புகள் என்ன நமக்கு உதவி செய்வார்கள், இப்படி நம்ம அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமே. அன்பு தேவனுடைய மனுஷர் மேல நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? மனுஷர் மேல நம்பிக்கை வைப்போமே ஆனால் நாம் பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்டவன் என்று அதுக்கு மேல 2 வசனத்துக்கு மேல பாருங்க, மனுஷர் மேல நம்பிக்கை வைத்து மனுஷரை 5ஆம் வசனம் மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்றார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை தன் புயபலமாக எண்ணிக்கொண்டு எப்படிப்பட்ட மனுஷன் பார்த்தீங்கன்னா பாக்கியவான். இது சபிக்கப்பட்டவன் என்று பார்த்தீங்கன்னா வேதவசனம் சொல்கிறது. நாம் ஒரு காலத்தில் கர்த்தரை உத்தமமா பின்பற்றினோம், கர்த்தரை சார்ந்திருந்தோம். இன்று நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் பாருங்க, பிள்ளைங்க நல்லா பெருசானது நிமித்தமாக பிள்ளைகள் மேல நம்பிக்கை. அதனால நமக்கு ஆலயமும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், தேவன் பிள்ளைகளை கொண்டு நம்மளை போஷிக்கிறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ்வளவுதான், நம்ம இப்படியே இருந்து விடுவோம் என்று அநேகருடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியா காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய முதலாவதாக இந்த ஆசானுடைய வாழ்க்கையில் முதல் விழுகையே பார்த்தீங்கன்னா தேவனை விட்டுவிட்டு கர்த்தரை விட்டுவிட்டு மனுஷரை சார்ந்து கொண்டது தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான முதலாவது வீழ்ச்சி என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷர் மேலே நம்பிக்கை வைத்திருப்போமானால் நாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு நாம் துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதான் எரேமியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. நீங்க அது மாதிரி ஒரு மனைவி எப்படி தன் புருஷனுக்கு துரோகம் செய்யறாளோ அது மாதிரி நீங்க எனக்கு என்னன்னா என் மேலாம் நம்பிக்கை வச்சாங்க, எல்லாம் பண்ணீங்க, இன்னைக்கு என்னன்னா என்னையே விட்டு எனக்கு விரோதமாக துரோகம் செய்கிறீர்கள் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்தீங்கன்னா தேவன் சொல்வதை நாம் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் முதலாவதாக அவன் பெனாதாத்தை பார்த்தீங்கன்னா சார்ந்து கொண்டான். ஆனால் சார்ந்து கொண்ட உடனேயே பார்த்தீங்கன்னா தேவன் அதோடு விட்டுவிடவில்லை. என்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரியதான வீழ்ச்சி ஒரே நாளில் ஏற்படுவது இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கொண்டே இருக்கும். கடைசியில தான் அவன் பார்த்தீங்கன்னா அதாவது ஆவிக்குரிய ஜீவத்தை விட்டு உலக பிரகாரமாக மூழ்கிற நேரத்தில் தான் அவனுக்கே புரியும் என்னன்னா நம்முடைய ஜீவியம் இப்படி பரிதாபமான ஒரு நிலைமைக்கு போய்விட்டது என்று. எந்த விழுகையும் பாருங்க ஒரே நாளில் ஏற்பட்டதே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா. என்னடா ஆண்டவரும் சில நேரத்தில் அவர் என்னன்னா தன்னுடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிற தேவன். அதனால பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அவர் சிலரை கொண்டு பார்த்தீங்கன்னா எச்சரிப்பார், வேதவசனத்தின் மூலமாக எச்சரிப்பார், தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமாக எச்சரிப்பார், ஜெபத்தின் மூலமாக நாம் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் சரியாக பின்மாற்றத்தில் போவதை குறித்து நம்மளோடு பேசுவார், எச்சரிப்பார். ஆனால் இப்படிப்பட்டதான அனைத்து காரியத்தையும் நம்ம அறிந்து கொண்டும் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அந்த விழுகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போய் கொண்டிருப்போம். இதற்கு உதாரணமாக பிள்ளையாம் தீர்க்கதரிசியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிள்ளையாம் தீர்க்கதரிசி பாருங்க ஆண்டவருடைய வழியை விட்டு விலகுகிறான் என்பது நன்றாக தெரியும்.
ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை கொண்டு எச்சரிக்கிறாரு. ஏன் ஒரே நேரத்திலேயே பிள்ளையாம் தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு பட்டயத்தினால கொல்ல முடியாதா? ஆனால் கழுதையை கொண்டு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை அவனுக்கு எச்சரிக்கிறாரு. ஆனால் என்னன்னா பேசக்கூடாத கழுதை கூட பேசி தீர்க்கதரிசியினுடைய மதியினத்தை மாற்ற பார்க்குது. ஆனால் அவன் என்னன்னா கழுதை மேல் கோபம் கொள்ளுகிறவனாக தான் காணப்படுகிறான். இன்றைக்கு பாருங்க அநேகருடைய வாழ்க்கை அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் பின்மாற்றத்தில் போகிறதை குறித்து சில காரியங்களை நம்ம வேதவசனத்தின் மூலமாக பேசினா, வேதவசனத்தின் மூலமாக சொன்னால், ஐயோ எனக்கு தான் இவங்க இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பேசுகிறார்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்கிட்ட தான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, என்னைய பற்றி தான் ஒரே பேச்சு, இப்படி தான் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோமோ ஒழிய தேவன் ஒருவேளை அவர்களை கொண்டு நம்மளை எச்சரித்திருக்கலாம். நம்முடைய வழிகள் மாறுபாடாக இருக்கிறது, நம்முடைய வழிகள் ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு வழி விலகி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணரக்கூடியதான அனுபவம் இல்லாதவர்களாக நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவனுடைய வாழ்க்கையில பாருங்க பெனாதாத்தை சார்ந்து கொண்ட பொழுது அங்கு ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா தேவன் அனுப்புகிறார். 2 நாளாகமம் 16 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்க, ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி என்பவன் மூலமாக தேவன் அங்கே பேசுகிறாரு. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடம் கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரனாகிய ஆனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து, அக்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி என்பவன் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், நீ உன்னுடைய தேவநாயக கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டது, ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிடுச்சு. சீரியா ராஜாவை நீ சார்ந்து கொண்டது நிமித்தமாக அதை உன்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்க முடியாம அவன் தப்பு வைக்கப்பட்டுட்டான். மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் 9ஆம் வசனம். இந்த விஷயத்துல உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படிக்கு கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராக, அதுல அவன் சொல்றான், இந்த விஷயத்துல மதி இல்லாதவராக இருந்து இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும், உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று பாருங்க. ஒரு ஆவிக்குரியதான ஒரு ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டது நிமித்தமாக அவன் எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அங்கு ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். அனானி என்பவனை அனுப்புகிறார். அவன் வாங்க உள்ள விவரத்தை எல்லாம் அங்கே என்னன்னா ஓப்பனாக அவன்கிட்ட பேசுகிறாரு. இதுமாரி இந்த காரியத்தில் சீரியா ராணுவம் உன் நிமித்தமாக தப்பு வைக்கப்பட்டுருச்சு. காரணம் நீ என்னன்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மனிதனை நீ சார்ந்து கொண்டாய். இந்த காரியத்தை நீ என்னன்னா மதி இல்லாதவனாய் இருந்து அதனால இது முதல் உனக்கு யுத்தம் நேரிடும் என்று சொன்ன பொழுது கூட, அப்படி எச்சரித்த பொழுது கூட அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு இல்லை. இன்னைக்கு பாருங்க அநேகரை சில காரியத்தில் இது சரியில்லைன்னு சொல்லி நம்ம எச்சரிக்கும் பொழுது நம்ம மேலே கோபப்படுறாங்களே ஒழிய, நம்ம மேலே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்னென்னா வருத்தம் உண்டாகிறதே ஒழிய அதை எதற்காக சொன்னார்கள், என்னத்துக்காக சொன்னார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான பக்குவம் இல்லாமல் இருக்குது. இவன் பாருங்க, இவன் ராஜா, நீ எனக்கு சொல்றியான்னு சொல்லிட்டு அந்த அனானியாவை பார்த்தீங்கன்னா இது சிறைச்சாலையில் போட்டுட்டான். பாருங்க ஒரு தப்பு, பாருங்க ஒரு தவறு, ஒரு வழி விலகல், ஒரு தவறு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இன்னொரு காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொண்டே இருக்கும். இருதயத்தை கடினப்படுத்துமே ஒழிய நம்முடைய இருதயத்தை என்னன்னா யோசிக்க வைக்காது. ஒருவேளை எதற்காக சொல்லுகிறார்கள், என்னத்துக்காக, அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, ஏதோ திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாருன்னு சொல்லிட்டு கூட சிந்திக்கக்கூடியதான ஆற்றல் கூட கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் என்று நீதிமொழி 29:1 நினைக்கிறேன் பாருங்க சொல்லப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பாருங்க அன்னையரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அடிக்கடி, அதாவது என்னன்னா பாருங்க ஒரு தீர்க்கதரிசி எச்சரித்தான், நீ கர்த்தரை விட்டு விட்டாருன்னா அவர் உன்னை விட்டு விட்டுவாரு, அதனால வேண்டி நீ என்னன்னா ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு அசரியான்றதான தீர்க்கதரிசி எச்சரித்தான். இந்த 2வதாக பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். காரணம் என்னன்னா ஆசா தேவனை சார்ந்து கொண்டது நிமித்தமாக, ஆசாவின் மேல் தேவன் அன்பு வைத்தது நிமித்தமாக அடுத்த தீர்க்கதரிசியை அனனியாவை அனுப்பி தேவன் எச்சரிக்கிறார். அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அவன் பார்த்தீங்கன்னா அவனை சிறைச்சாலையில் போட்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் எப்படிப்பட்டதான நிலைமை என்பதை நான் நன்றாக அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் நம்ம மேலே அனுபவித்தது நிமித்தமாக, தேவன் நம்மை நேசிப்பது நிமித்தமாக, தேவன் என்னென்னா தம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதான சொந்த பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நம்மை விட்டுவிட அவர் மனதில்லாமல் அநேக காரியங்களின் மூலமாக தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் பின்மாற்றத்தில் போகும்போது, அந்த பின்மாற்றத்தில் போகும்போது தேவன் கொடுக்கிறதான எச்சரிப்பை அப்படியே ஏற்று நம்முடைய வழிகளை நாம் சரி பண்ணும் பொழுது எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெயம் கிடைக்கும். நம்ம இளந்தவைகளை எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா திருப்பி விடலாம். தாவீதுடைய வாழ்க்கையில் தவறு செய்யாதவனா, தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்தாரு பாருங்க. தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கும் பொழுது அவன் முற்றிலுமா பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழ்ப்படிதான். தீர்க்கதரிசி மேலே கோவப்படல. அவன் நினச்சிருந்தான்னா அந்த தீர்க்கதரிசியெல்லாம் இதேமாரி ஜெயிலில் போட முடியாதா, இல்லாட்டி அந்த தீர்க்கதரிசியை சட்டம் இல்லாமல் அடித்து கொள்ள முடியாதா? அவனுக்கு அவ்வளோ தூரம் திறமை இருந்துச்சு, இராணுவ பலம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அவன் பாருங்க அந்த அரண்மனையில் பச்சைபாலோடு அவன் செய்ததான அந்த விபச்சாரம் அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி மூலமாக தேவனை எச்சரித்த பொழுது நீ என்னை கண்டுபிடித்தாயான்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிட்ட சொல்கிறானே ஒழிய, ஆனால் அதுக்காக வேண்டிய அவன் மேலே கோபப்படல. அவன் உடனே அழிக்கிறான், ஆமாம் நான் தான் அந்த தவறு செய்கிறேன்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால தான் பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமை. தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்தை இழக்கல. மறுபடியும் தேவன் பார்த்தீங்கன்னா அவனை எடுத்து எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா தேவனை யூஸ் பண்ணினார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நாம் விழுந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். முடிவு புரியாத நிலைத்திருப்பவன் தான் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கலாம், முடிவு பார்த்தீங்கன்னா சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். நம்ம என்னன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய ஓட்டம் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக காணப்பட வேண்டும். ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா முடிவு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவு நல்ல ஓட்டமாக காணப்பட வேண்டும் என்பதை நன்றாக அறிங்க. இவங்க அடுத்ததாக அவனை சிறைச்சாலை போட்டான். அதோடு மட்டும் இல்லாமல் இவன் செய்ததான இன்னொரு ஒரு அடுத்த தவறு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பொக்கிஷத்தில் இருந்ததான பொன் வெள்ளியை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான். ஆக கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜா அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து பாருங்க, தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்கிறதான அந்த ராஜா சார்ந்து கொண்டது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷத்தில் இருந்ததான வெள்ளி பொன் இப்படிப்பட்டதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கர்த்தருக்குரிய காரியத்தை எடுத்து அவன் பாருங்க ஒரு அந்நிய ராஜா, புறஜாதிய ராஜா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு உரியவர்களை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டான். அவன் ஒரு ஒரு தவறு எப்படிப்பட்ட தவறுக்கு நேராக அவனை வழி நடத்தி கொண்டு போகிறது என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்கணும். ஆகாயில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாய 2:8 பொன் வெள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம நினைக்கலாம் ஒருவேளை உலகப்பிரகாரமான பொன்வெளியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது இப்படிப்பட்டதான பொன் பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை விட விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:8 நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான விசுவாசம் இவனுக்குள்ளாக பாருங்க, தேவன் மேலே இருந்ததான விசுவாசத்தை முதலாவது இழக்கிறான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வெள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தேவன் மேலே உள்ள நம்பிக்கை காமிக்கிறது, மீட்பை காட்டுகிறது. அதனால தான் அப்போ நான் பேர் சொல்கிறேன், நீங்கள் வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் வெளியேறப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற என்று அறிந்திருக்கிறீர்களே என்று அவர் பார்த்தீங்கன்னா அந்த 1 கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா எழுதுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதாவது என்னென்னா பொன் பார்த்தீங்கன்னா பொன் விசுவாசம், வெள்ளி பார்த்தீங்கன்னா மீட்பை குறிக்கிறது. நம்ம பார்த்தீங்கன்னா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுத்ததை
மீட்டெடுத்ததை பார்த்தீங்கன்னா நமக்கு குறிக்கிறது. மீட்டெடுத்து நமக்கு ரட்சிப்பை அளித்ததை அது குறிக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு தவறு அவன் பாருங்க விசுவாசத்தை இழந்துட்டான். அடுத்து தேவன் அவனை மீட்டெடுத்ததான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்த காரியங்களை எல்லாம் அவன் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா விற்று போட்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அடுத்தவனுக்கு ஒரு புறஜாதி ராஜாவுக்கு கர்த்தருக்குரிய காரியங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் பார்த்தீங்கன்னா விழுக ஒருவருடைய வாழ்க்கையில அவருடைய விழுகையை பார்க்கும்போது இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா சத்துருவாகிய பிசாசானவன் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா பின்மாற்றத்தில் கொண்டு போய் விடுவான் என்பதை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய முந்தின நாட்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் தேவன் மேலே எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருந்தீங்க, எப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருங்க. இன்னும் கூட பாருங்க, சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் எனக்கு செய்வார்னு. நம்ம கூட சில காரியத்தை ஆலோசனையாக சொன்னால் கூட இல்லை பிரதர், எனக்கு ஆண்டவர் செய்வார், நான் விசுவாசத்தில் இருக்கேன், நீங்கள் என்னை எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கூட சிலர் கேட்பதை நாம் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை, தேவன் மேல உள்ளதான அன்பு, தேவன் மேல இருக்கிறதான நம்பிக்கை, இவைகளை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா நாம் இழந்து விடக்கூடாது. உலக பொருளுக்காக, மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வதற்காக, மற்றபடி அவர்களிடத்திலிருந்து சில நன்மைகளை பெறுவதற்காக நாம் நம்முடைய ரட்சிப்பை எந்த சூழ்நிலையிலும் இழந்து போய்விடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரியான ஜீவியத்தை நாம் இழந்து போய்விடக்கூடாது. பாருங்க, 2 நாளாம் 16 அந்த ஞானதிருஷ்டிக்காரனை பார்த்தீங்கன்னா காவல் அறையிலே வைத்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, பொண்ணு வெள்ளியெல்லாம் இது மாதிரி கொடுத்ததெல்லாம் அவங்கெல்லாம் சொல்றப்ப சின்னந்து பாருங்க அவன் மேல கோபம் கொண்டு அவனை பார்த்தீங்கன்னா காவல் அறையில் வைத்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய மொத்தத்தில் சொல்ல போனால் தேவனுடைய கற்பனை கட்டளைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளிவிட்டான் என்று பார்க்கிறோம். கற்பனையை பார்த்தீங்கன்னா கை கொள்வது தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு என்று 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் என்னன்னா, இவன் ராஜ்யபாரம் ஏற்ற பொழுது பார்த்தீங்கன்னா அங்கு கற்பனை கட்டளைகளை எல்லாம் கை கொள்வதற்காக அவன் பார்த்தீங்கன்னா நியமத்தை பார்த்தீங்கன்னா அங்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தான். அவன் பாருங்க கற்பனையை கை கொண்டான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டளைகளெல்லாம் கை கொண்டான். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவ அன்பு எல்லாத்தையும் அவன் ஒரு இழந்து விட்டதான ஒரு சூழ்நிலையில் அவனோட வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா போய்விட்டது. அது இன்றைக்கும் பாருங்க அன்னையோடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளார வசனம் கிடையாது. ஒரு காலத்தில் பாருங்க வசனம் இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சு, தேவன் மேலே அன்பு இருந்துச்சு, தேவனோடு உள்ளதான ஐக்கியம் இருந்துச்சு. தேவனையும் அவர்களையும் பிரிக்க முடியாத அளவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்தித்தாங்க. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, இவை எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, தேவனையே பிடித்துக் கொள்கிறவர்களாக காணப்பட்டாங்க. இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்த பொழுது தேவனையும் அவர்களையும் பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு எல்லாம் ஐஸ்வர்யமாக சம்பூர்ணமாக தேவன் கொடுத்திருக்கும் பொழுது தேவனையே பற்றி நாம் மறந்து விட்டதான ஒரு நிலைமை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அந்த ஒரு காலத்தில் பாருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக காணப்பட்டாங்க. என் வசனத்தை நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்றதான வார்த்தையின் பிரகாரமாக ஐயோ ஆண்டவருடைய வார்த்தை இப்படி இருக்கு, நாம் இப்படியாக அதற்கு எதிர்மாறாக நாம் செய்யக்கூடாது என்றதான அந்த கர்த்தருக்குரியதான பயம்லாம் எங்கே போய்விட்டது என்று தெரியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பார்த்தீங்கன்னா நாணத்தை அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்லாம் பார்த்தீங்கன்னா நாணம். அந்த பயம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லாத நிலைமையில அநேகர் காணப்படுவதை நாம் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படிப்பட்டதான அநேக காரியங்கள் மூலமாக தேவன் அவனை எச்சரித்து கொண்டே வருகிறார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் அதுக்கும் மனம் திரும்பல. அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனை சிக்ஷிக்க ஆரம்பிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா தேவன் எவ்வளோ காரியத்தை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை சில சிக்ஷையின் மூலமாக நம்மை பார்த்தீங்கன்னா நம்முடைய வழிக்கு பார்த்தீங்கன்னா தேவன் கொண்டு வருவார்.
அதை நம்ம அறிகிறவளா உணர்கிறவளா இருக்க வேண்டும். அதை நம்ம என்னென்னா உணர்வதே கிடையாது. என்ன சிச்சனை இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியை, கால்களில் ஒரு வியாதியை தேவன் அனுப்பினார். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, ஒரு காலத்துல கர்த்தரை சார்ந்திருந்து அவன் பாருங்க, இந்த வியாதி இந்த சமயத்தில் கூட ஆண்டவர் சுகம் தருவார். நான் 35-39 வருஷம் நான் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்படிப்பட்டதான வியாதிலாம் வரலையா, ஏன் இப்பொழுது இப்படிப்பட்டதான வியாதி வருகிறது என்று அவன் கர்த்தரை சார்ந்திருந்தானா தேவன் அவனுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்துருப்பாரு. ஆனால் அவனுக்கு வந்ததான வியாதி மூலமாக தேவன் சிக்ஷிக்கிறாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தரை சார்ந்து கொள்வதை விட்டுவிட்டு மனுஷரை சார்ந்து கொண்டு பரிகாரிகளையே அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரை எவன் மேல் அன்பா இருக்கிறாரோ அவனை அவர் சிச்சிக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வழிகள் மாறுபாடாக இருக்கும் பொழுது சில சிச்சையின் மூலமாக தேவன் நமக்கு பார்த்தீங்கன்னா சில காரியங்களை தெரியப்படுத்துவார், வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம என்னன்னா அதை அறிந்து உணர்ந்து நம்முடைய வழிகளை சரியாக்குகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு காலத்தில் உத்தமமாக பின்பற்றினவன், ஆனால் இன்னைக்கு அவனுடைய நிலைமையை பாருங்க, பரிகாரிகளை தேடிக்கொண்டு போகிறான். இந்த வியாதியை எப்படி சுகமாக்குறது, இந்த வியாதி எப்படி நீங்கும் என்று. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவன் தன்னுடைய இருதயத்தையே கடினப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கடைசியில் பின்மாற்றத்தில் வீழ்ச்சியில் அப்படியே அழிந்து போய்விட்டதை நாம் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை அநேக விதமான வியாதிகள் எல்லாம் நமக்கு விரோதமாக இருந்து கொண்டு அநேக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த வியாதிக்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக ஏதாச்சும் நம்ம சில காரியங்களை செய்து இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தமாக நமக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் நடக்குதா, ஏன் தேவன் எதற்காக என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறாரு, ஏன் ஒரு காலத்தில் எனக்கு தேவன் அண்ணான கோட்டையுமாக இருந்து பாதுகாத்தாரு, இன்றைக்கு ஏன் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை, எனக்கு வந்த வியாதியில எல்லாம் கர்த்தரே தேடினேன், தேவன் சுகம் கொடுத்தாரு, இன்றைக்கு எனக்கு ஏன் சுகம் இல்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தின் மூலமாக நம்மை சிச்சிக்கிறார் என்பதை நாம் அறிகிறவர்களாக உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்னன்னா தாம் நேசிக்கிற புத்திரர்களை தான் பார்த்தீங்கன்னா சிச்சிக்கிறார். கர்த்தர் என்னன்னா நம்மளை கொடுத்து தானே ஒரு நோக்கம் உண்டு என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்ம ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம என்னன்னா இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆவிக்குரிய சபையில் வைத்திருப்பதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்னா, நாம் என்னன்னா உத்தமமாய் தேவனை நாம் பின்பற்றுகிறோமா, நம்முடைய உத்தமம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய உத்தமத்தை விட்டு அது என்ன சூழ்நிலை நமக்கு வந்தாலும் நாம் கர்த்தரை விட்டு நாம் வழிவிடுகிறவர்களாக எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா காணப்படக்கூடாது. பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அது நிமித்தமாக அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பமும் பார்த்தீங்கன்னா காக்கப்பட்டது என்று பார்க்கலாம். அதேமாரி பாருங்க, உத்தமமாய் பின்பற்றினதான அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, உத்தமமாய் பின்பற்றினதான யோசுவாவும் காலேபுமே தவிர வேற யாருமே பார்த்தீங்கன்னா உத்தமமாய் பின்பற்றவில்லை. அவங்க உத்தமமாய் பின்பற்றினது நிமித்தமாக அவங்க பார்த்தீங்கன்னா கானானுக்குள் பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களை என்னையும் தேவன் அந்த பரம கானானுக்குள் அழைத்து கொண்டு செல்வதற்காக தான் தேவன் உங்களிடத்துல என்னிடத்திலும் பார்த்தீங்கன்னா உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு காலத்தில் நாம் உத்தமமாக தேவனை பின்பற்றினோம். இன்று நம்முடைய உத்தமம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது, நம்முடைய உண்மை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது, இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது, ஆதியில் காணப்பட்டதான அன்பு நமக்குள்ளார காணப்படுகிறதா, விசுவாசம் காணப்படுகிறதா, ஆதியில் காணப்பட்டதான நம்பிக்கை நம்ம தேவன் மேலே வைத்ததான நம்பிக்கை நமக்குள்ளார காணப்படுகிறதா என்பதை நான் நன்றாக சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோபினுடைய வாழ்க்கையை பாருங்க, நிமித்தம் இல்லாமல் சத்துரு அவனுக்கு எதிராக அனைத்து காரியத்தையும் எடுத்து போட்டாலும் அவனுடைய மனைவி கூட நீ என்னென்ன
யோபு 2:9 நீர் இன்னமும் உங்களுடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? தேவனை சபித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுது கூட அவன் பாருங்க உத்தமனாக இருந்தான். அதை நிமித்தமாக அவன் இழந்தவைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி கொண்டான். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் நாம் எந்த காரியத்தில் நாம் விழுந்தோம் என்பதை நாம் ஆராய்கிறவர்களாக காணப்படுவோம். முடிவு புரிந்த நிலைத்திருப்பவன் தான் ரசிக்கப்படுவான் என்று சொல்லப்படுறது. இந்த யோசுவா காலை போகும் பாருங்க, அதுக்கு முன்னாடியே 10 பேர்லாம் போய் காணான வேவு பார்த்துட்டுலாம் வந்தாங்க. ஆனால் சுதந்திரிக்க முடியல. காரணம் என்னன்னா, அவங்க பார்த்தும் கூட அவங்களுக்குள்ளார அந்த தேவனை உண்மையாக உத்தமமாக பின்பற்ற அனுபவம் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நாம் காணானை பார்க்கிறவர்களா அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறவர்களா அல்ல, நாம் அதை சுதந்திரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டுமானால் நாம் முடிவு புரிந்த கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாக நிலைநிற்க வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆனால் தான் ஆண்டவர் கடைசியாக சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்கிறாரு, வெளிப்படுத்த 2:10 மரணப்படியாக நீ உண்மையாக இரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் ஒரு ஜீவ கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அந்த ஜீவ கிரீடத்தை எப்படிப்பட்டவர்களுக்கு அவர் தராருன்னா, யாக்கோபு 1:12 வாசிங்களேன். இதையெல்லாம் நல்லா விளங்கி கொள்ளுங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிரீடத்தை பெறுவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விலகின பின்பு கர்த்தர் தம்மிடத்தை, அதாவது நம்ம உத்தமர் என்று கர்த்தருக்கு முன்பாக விளங்கினதுக்கு பிற்பாடு தான் அவர் என்னன்னா அவருடைய மேலே நம்ம அன்பு வைத்திருப்பது நிமித்தமாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிரீடத்தை நமக்கு தருவார். அப்படின்றப்ப நம்முடைய உத்தமம் என்னன்னா கடைசி வரைக்கும் இருந்தால் தான் நம்ம என்னன்னா அந்த ஜீவகிரீடத்தை பெற முடியும். இன்றைக்கி பாருங்க, எல்லா மரணத்துலேயும் ஒரு வசனத்தை போடுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு. அவர் என்னென்னா அப்போஸ்தலனாகிய உண்மையாகவே அவர் என்னென்னா கடைசி வரைக்கும் உண்மை உத்தமமாக இருந்தார். அவர் கரெக்டாக அதை எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஆனால் நம்முடைய உத்தமம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? தேவனிடத்தில் என்னென்னா கடைசி வரை அன்பு வைத்து நம்ம என்னென்னா உத்தமராக இருந்தால் தான் அந்த ஜீவ கிரீடத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற முடியும். அதுக்கு என்னென்னா கடைசி புரியந்தமும் நம்ம தேவனுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா நிலைத்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டிய அந்த கால வேளையில் நம்முடைய ஆவிக்குத்தான ஜீவியத்தில் எந்த காரியத்தில் நமக்கு உள்ளார ஒரு விழுகை உண்டாச்சு, எந்த காரியத்தை சத்துரு நமக்கு எதிராக கொண்டு வந்தான், ஆவிக்குரியதான ஜீவியம் குறைவுபடுவதற்காக, தேவன் மேலே உள்ளதான அன்பு குறைவுபடுவதற்காக, தேவன் மேலே உள்ளதான விசுவாசம் குறைவுபடுவதற்காக எந்த சத்துரு என்ன காரியத்தை கொண்டு வந்தானோ அந்த சத்துருடைய கிரியைகளெல்லாம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வைத்து நிர்மூலமாக்குங்க. மறுபடியும் அவர் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. நாம் எந்த நிலைமையில நம்ம விழுந்திருந்தாலும் நம்மை மறுபடியும் எடுத்து நிறுத்துகிற தேவன் அவர் தாப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிற போல நம்மை சில சூழ்நிலைகளின் மூலமாக அவர் நம்மை சிச்சித்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்கள் அதை கண்டு நீங்கள் படுகிற பாடுகளை கண்டு நீங்கள் பயந்து பின்மாற்றத்தில் நீங்கள் போய்விடாதீர்கள். தேவன் உங்களை மறுபடியும் புதுப்பிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த ஆசாவின் வீழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு பாடமாக காணப்படட்டும். வருகிற நாட்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.